தர்மபுர கிராமம் எப்பவுமே அமைதியா இருக்கிற கிராமம். ஆனா அந்த ஊர் பஞ்சாயத்து மட்டுமே எப்பவுமே அடாவடியா தான் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ஊரை சேர்ந்த ருத்ரையா. அவன் அந்த ஊருக்கு பிடிச்சிருக்கிற ஒரு சனி மாதிரி. ஒரு நாள் காலையில ஏழை விவசாயியான வீரையாவ ருத்ரையா பஞ்சாயத்துக்கு வர சொன்னான். என்னடா வீரையா, 100 ரூபாய் கடன் வாங்கின, ஒரு மாசத்துக்குள்ள தரேன்னு சொல்லி இன்னும் கொடுக்காம இருக்கியே. ஐயா கோவப்படாதீங்க ஐயா, மழை சரியா பெய்யாம விளைச்சல் சரியா வரலங்க. இன்னும் ஒரு மாசம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நாய் மாதிரி வேலை செஞ்சாவது பணத்தை கொடுக்குறேன். நாய் மாதிரியா வேலை செய்கிற? நாய்ங்க என் வீட்டில் நிறைய இருக்குடா. எனக்கு தேவை நான் கொடுத்த பணம். பணத்தை கொடுக்கலனா உன் உடம்புல இருக்கிற சட்டையை இங்கேயே கழட்ட சொல்லுவேன். ருத்ரையா மிரட்டருக்கு வீரையா பயந்துகிட்டு இருக்கும்போது அப்பதான் ரங்கா அந்த பக்கமா வந்தான். ருத்ரையா, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. விளைச்சல் இந்த வருஷம் சரியா விளையலன்னு ஊரில் எல்லாருக்கும் தெரியுமே, கொஞ்சம் கருணை காட்டலாம்ல. ஓஹோ, நீயா ரங்கா? உன்னோட வயலில் மட்டும் விளைச்சல் நிறைய விளைஞ்சதால திமிரா பேசுறியா? உனக்கு அவன் மேலே அவ்வளோ அக்கறை இருந்தா அவன் வாங்கின பணத்தை நீ கூட. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்களே ஐயா. இல்லைன்னா தேவையில்லாத விஷயத்தில் ஏன் மூக்க நுழைக்கிற? போய் வேலையை பாரு. டே வீரையா, உனக்கு நாளைக்கு வரைக்கும் தான் அவகாசம். நீ பணத்தை கொடுக்கலனா உன்னோட வீடு எனக்கு சொந்தம். ருத்ரையா கோவமா அங்கிருந்து போயிட்டான். ரங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாரு சோமையா. ஏங்க, வர வர அந்த ருத்ரையா பண்ற அநியாயம் எல்லாம் மீறிக்கிட்டே இருக்கு. அந்த வீரையா கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல. நீங்களாவது 4 நல்ல வார்த்தையை எடுத்து சொல்லலாம்ல. நான் போய் பேசணுமா? அந்த ருத்ரையா கிட்ட எல்லாத்தையும் இழந்தவன் நான் தான். என் பேச்சை இந்த ஊரு கேட்குமா? ருத்ரையாவை அடக்க வேற யாராவது தான் வரணும். அதுவும் உண்மைதான். அவன்கிட்ட நாம தோத்து போயிட்டோம். நாம என்ன பண்ண முடியும்? அடுத்த நாள் காலையில ரங்கா அவனுடைய வயல்ல இருக்கும்போது ருத்ரையா அவனுடைய அடியாட்களையும் அப்படியே ஊர் பெரிய மனுஷங்களையும் கூட்டிக்கிட்டு அங்க வந்தான். வணக்கங்க ஐயா, சொல்லுங்க. என்ன ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க? போதும் நீ கொடுத்த மரியாதையெல்லாம். வயல் பார்க்க பச்சை பசேல்னு இருக்கு. எல்லாம் உங்கள் கருணை தாங்க ஐயா, என்னோட கருணை இல்லை. இந்த பத்திரத்தை பாரு. ருத்ரையா ஒரு பழைய பத்திரத்தை தூக்கி ரங்கா முகத்து மேல விட்டெறிஞ்சான். இது என்னங்க ஐயா? அது என்னன்னு நம்ம ஊர் கணக்கு புள்ள சொல்லுவாரு. இது ரங்கா, இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்கள் அப்பா இருக்காரு, அவர் ருத்ரையாவோட அப்பா கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 ஏக்கர் நிலத்தை அடகு வச்சு பணம் வாங்கினதா எழுதி வச்சிருக்கு. 50,000 ரூபாய் எங்கள் அப்பா கடன் வாங்கினாரா? ஆனால் அவர் என்கிட்ட சொல்லலையே. ஏங்க, இங்க என்ன நடக்குது? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் மாமனார் வாங்கின கடன் இப்போ 1 லட்சம் ரூபாயா நிற்கிது. அடுத்த 15 நாளுக்குள்ள நீங்கள் கடனை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வயலை எடுத்துப்பேன். 1 லட்சம் ரூபாயா? இது அநியாயம். எங்கள் அப்பா கடன் வாங்கினதே இல்லை. இது போலி பத்திரம். டேய் ரங்கா, பத்திரத்தை போய் போலி பத்திரங்கிற? அதில் உங்கள் அப்பாவோட கைநாட்டு இருக்கு பாரு. அதுக்கு இந்த மாணிக்கையா தான் சாட்சி. மாணிக்கையா, என்ன சொல்கிறீங்க? இது உண்மையா? அந்த பத்திரத்தில் இருக்கிறது உண்மைதான் ரங்கா. பத்திரப்படி பார்த்தா ருத்ரையா சொல்கிறது உண்மைதானே? கேட்டியா? சட்டம் என் பக்கம் இருக்கு. உனக்கு 15 நாள் தான் அவகாசம். எப்படியும் இந்த வயல் எனக்கு தான் சொந்தம். வாங்க போலாம். ருத்ரையாவும் ஊர் பெரிய மனுஷங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. ரங்காவும் லக்ஷ்மியும் கவலையோட உக்காந்துட்டாங்க. ஏங்க, இப்ப என்ன பண்றது? நமக்கு இருக்கிறது இந்த வயல் மட்டும்தான். இதுவும் இல்லனா நாம நடுத்தருவுக்கு வந்துருவோம். நான் சேர்த்தாலும் இந்த வயலை விட்டுட மாட்டேன் லக்ஷ்மி. அந்த ருத்ரையா யாருன்னு எல்லாருக்கும் காமிக்கிறேன். ரங்கா ஊருக்குள்ள போய் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே உதவி கேட்டான். ஆனா ருத்ரையாவோட பேரை கேட்டவங்க யாருமே அவனுக்கு உதவி செய்ய முன் வரல. டே ரங்கா, எனக்கு அது போலி பத்திரம்னு தெரியும். ஆனால் உனக்காக நான் சாட்சி சொன்னேன்னா என் குடும்பத்தையே அந்த ருத்ரையா ஊரை விட்டு துரத்திடுவான். நானே இப்போ அவன் காலுக்கடியில் தாண்டா விழுந்து கிடக்கிறேன். நமக்கு எதுக்குடா இந்த வம்பெல்லாம்? பேசாமல் நிலத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ கூலி வேலைக்கு போயிடு. டேய், நீங்களாம் உயிரோடு இருந்தாலும் எப்போவோ செத்துட்டீங்க. வேற எந்த வழியும் கிடைக்காம கடைசி முயற்சியா ரங்கா சோமையாவை பார்க்க போனான்.
தாத்தா என்னை காப்பாத்து. அந்த ருத்ரையா என் வயலை எடுத்துக்க பார்க்கறான். ஊர்ல யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க தான். கவலைப்படாத ரங்கா, உனக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஆனா அவனால என் வாழ்க்கையே போயிடுச்சே. உங்க வாழ்க்கை போயிடுச்சா? ஆமா, அந்த ருத்ரையா கிட்ட இப்ப இருக்கே அத்தனை ஏக்கர் நிலம், அது எங்க அப்பாவோடது. இப்போ அதுக்கு அவன் தான் சொந்தக்காரன். என்கிட்டயும் இதே மாதிரி ஒரு போலி பத்திரத்தை கொடுத்து ஊர் பெரிய மனுஷங்களை சாட்சி சொல்ல வச்சு இருந்த நிலத்தை புடுங்கிக்கிட்டான். அவனை விடக்கூடாது தாத்தா, ஏதாவது பண்ணணும். அவனை அடிக்க முடியாது, கொல்ல முடியாது. அவன்கிட்ட பணமும் அதிகாரமும் இருக்கு. ஆனா அப்போ ரங்கா, அவனை எதுவும் செய்ய முடியாதா தாத்தா? நிச்சயம் இதுக்கு ஒரு வழி இருக்கும் ரங்கா. சோமையாவும் ரங்காவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ரங்கா கோயிலுக்கு போய் கோவில் வாசல்ல நின்னு சத்தமா கத்தி அழ ஆரம்பிச்சான். சாமி, என் வயல் போனாலும் பரவாயில்ல. ஆனா ராத்திரி என் கனவுல தாத்தா வந்து சொன்னது அந்த வயலை விட ரொம்ப பெருசு. ருத்ரைய கிட்ட அடியாள் வேலை பார்க்கிற கிருஷ்ணா அந்த இடத்துல தான் இருந்தான். அவன் ரங்கா சொன்னதை கேட்டான். டே ரங்கா, நம்ம வயல் போகுதுன்னு வருத்தப்படாத. அந்த ஜமீன்தார் புடுங்கின சோமையா தாத்தாவோட வயல் இருக்கே, அந்த வயல்ல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு பெரிய புதையல் ஒன்று இருக்கு. அந்த புதையல் சம்பந்தப்பட்ட ரகசிய காகிதம் நம்ம வீட்டில் தான் இருக்கு. அந்த புதையல் நமக்கு தான் சொந்தம்னு சொன்னாரு. சாமி, அந்த புதையல் கிடைச்சிட்டா போதும், இந்த மாதிரி 10 வயலை வாங்குவேன். இந்த விஷயம் கிருஷ்ணா மூலமா ருத்ரைய காதுக்கு போச்சு. என்னது புதையலா? சோமையாவோட பழைய வயல்லையா? ஆமாங்க ஐயா, அந்த ரங்கா கோவில்ல சாமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க தாத்தா கனவுல வந்து சொன்னாராமா. சோமையாவோட தாத்தா பெரிய மனுஷன்தான். அவர் புதையல ஒளிச்சு வச்சாலும் வச்சிருப்பாரு. ஆனா ரங்கா கனவுல எதுக்கு வந்து சொன்னாரு? அந்த புதையலோட ரகசிய காகிதம் ரங்கா வீட்ல இருக்கான். அன்னைக்கு ராத்திரியே ருத்ரையா கிருஷ்ணா 2 பேரும் சோமையாவோட பழைய வயலுக்கு போய் அந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழே பள்ளத்தை தோண்டி பார்த்தாங்க. ஐயோ, அம்மா, அப்பாடா. ஐயா, இங்க புதையல் இல்லை, இருக்கிறது பூரா கல்லு தான். இன்னும் கொஞ்சம் தோண்டிப்பாரு, அந்த ரங்கா எதுக்கு போய் சொல்ல போறான்? நமக்கு இந்த புதையல் சொந்தமாகணும்டா. 2 ராத்திரி பள்ளம் தோண்டினாலும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ருத்ரையாவுக்கு கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. புதையல் உண்மைதான், ஆனா அந்த காகிதம் கிடைக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சான். என்னடா ரங்கா, அவகாசம் முடிய போதே, உன் வயலை எனக்கு கொடுக்குறியா? ஐயா, என் வயலை நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு அது தேவையில்லை. அதெல்லாம் இருக்கட்டும்டா. கோவிலில் ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தியாமே, ஏதோ புதையல் அப்புறம் ரகசிய காகிதம்னு. அது தாத்தா கனவுல வந்து சொன்னதுங்க ஐயா. அந்த வயல் உங்களுக்கு தான் சொந்தம், அப்போ புதையலும் உங்களுக்கு தானே சொந்தம், எனக்கு எதுக்கு? இவன் சொல்றத பார்த்தா புதையல் இருக்கும்னு தான் தோணுது. இங்க பாரு ரங்கா, அந்த காகிதத்தை எனக்கு கொடு, உனக்கு 10,000 ரூபாய் தரேன். ஐயோ, என்கிட்ட காகிதம் எதுவும் இல்லைங்க ஐயா. பொய் சொல்லாத, என்கிட்டயே மறைக்க பார்க்கறியா? அதே நேரத்துல சோமைய தாத்தா போட்ட திட்டத்தின்படி ஒரு மாட்டு வண்டி ஊருக்குள்ள வந்துச்சு. அந்த மாட்டு வண்டியில புது ஒரு ஆள் பந்தாவா உட்காந்து வந்துகிட்டு இருந்தான். இங்க ரங்கா அப்படிங்கிறது யாருங்க? நான் தாங்க ரங்கா. உங்க தாத்தா கொடுத்த புதையல் சம்பந்தப்பட்ட காகிதம் ஒன்று உங்ககிட்ட இருக்காமே, அதை தரீங்களா? நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறேன். 50,000மா? ஐயோ வேண்டாங்க, காகிதத்தை கொடுத்தா எங்க தாத்தா கோச்சிப்பாரு. 1,00,000 ரூபாய் கொடுக்கறேன், காகிதத்தை கொடு. 1,00,000 ரூபாய் கொடுக்கறானா அந்த புதையல்ல கோடி ரூபாய் இருக்குமோ? யாருடா நீ? இங்கிருந்து போ, அந்த காகிதத்தை நான் வாங்க போறேன். முதல்ல வந்து கேட்டது நான் தான், நான் எதுக்கு போகணும்? மரியாதையா போறியா இல்ல? அப்ப அவன் பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு வண்டி ஏறி அங்கிருந்து போயிட்டான். பயந்து போயிட்டான் பயந்தாங்கோலி. ரங்கா, அந்த காகிதத்தை எனக்கு கொடு. ஐயா, அந்த காகிதம் என்கிட்ட இருந்தா என் வயலை உங்களுக்கு ஏன் கொடுக்க போறேன்? அந்த காகிதம் சோமையா தாத்தா கிட்ட இருக்கு. என்னது, அந்த கிழவங்கிட்டயா? ருத்ரையா கோவமா சோமையாவோட வீட்டுக்கு போனான். டே கிழவா, அந்த புதையல் காகிதம் எங்க இருக்கு? எந்த புதையல்? என்கிட்ட நடிக்காத, புதையல் காகிதத்தை கொடு, இல்லைனா உன் வீட்டை நெருப்ப வச்சு கொளுத்துவேன். இங்க பாருங்க சோமையா, நான் பொறுமையா கேட்குறேன், காகிதத்தை கொடுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. எனக்கு வேற எதுவும் வேணாம், என் வயலை எனக்கு கொடுங்க, அது போதும்.
சரி, அந்த 10 ஏக்கர் பூமியை உனக்கே கொடுக்கறேன். காகிதத்தை கொடு. வெறும் வார்த்தையில இல்லை, ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி என் வயலை எனக்கு எழுதி கொடு. அப்படியே அந்த ரங்கனும் பாவம், அவனோட போலி பத்திரத்தை நீ கிழிச்சு போடணும். சரி, ரெண்டுமே நான் பண்றேன். வாங்க பஞ்சாயத்துக்கு போலாம். புதையல் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில ருத்ரையா ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரையுமே கூப்பிட்டு சோமையா ரங்கா 2 பேரையுமே வர சொல்லி ரங்காவோட வயல் சம்பந்தப்பட்ட போலி பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு சோமையாவோட 10 ஏக்கர் பூமிய அவருக்கே திரும்ப கொடுக்கறதா பத்திரத்துல எழுதி கொடுத்துட்டான். சோமையா, எல்லாம் நீ சொன்னபடி செஞ்சிட்டேன். இப்போ அந்த காகிதத்தை கொடு. இதுதான் எங்க தாத்தா எழுதின அந்த காகிதம். ஆலமரத்துக்கு கீழே 10 அடி தோண்டுனா போதும். ருத்ரையா அந்த காகிதத்தை வாங்கிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி வயலை நோக்கி ஓடுனான். ஏங்க, உண்மையிலேயே அவனுக்கு காகிதத்தை கொடுத்துட்டீங்களா? அது புதையல் ரகசியம் இல்லை, நம்ம பழைய புத்தகத்துல இருந்து கிழிச்ச ஒரு காகிதம்தான். அது மட்டும் இல்லை, நேற்று ராத்திரியே அந்த ஆலமரத்துக்கு கீழே 10 அடிக்கு தோண்டி அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி வச்சிருக்கோம். அது ஒரு வலை தான். ருத்ரையா கிருஷ்ணா 2 பேரும் அந்த ஆலமரத்துக்கு கீழே போனாங்க. இதோ இந்த இடம்தான், காகிதத்தில் போட்டிருக்கிற இடம் இதுதான். தோண்டுங்கடா, தோண்டுங்க. கிருஷ்ணா உடனே பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சான். ரங்காவும் சோமையா தாத்தாவும் ஏற்கனவே பள்ளம் தோண்டி அந்த மண்ணு லூஸா இருந்ததுனால மண்ணை வேகமா எடுக்க முடிஞ்சுது. ஐயா, இந்த பழத்தில் ஏதோ தட்டுப்படுது. உண்மையிலேயே புதையல் தான் போல. கிடைச்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு. இது என்னோட புதையல், எனக்கு தான் சொந்தம். நீங்க நகருங்கடா. ருத்ரையா ஆர்வமா அந்த பள்ளத்துல குதிச்சான். அவன் குதிச்ச வேகத்துக்கு பக்கத்துல இருந்த மண்ணு எல்லாமே அவன் மேல விழுந்துருச்சு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. மண்ணுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன், காப்பாத்துங்க. ஐயோ ஐயா, என்னங்கய்யா ஆச்சு? ஊர் ஜனங்கள் எல்லாம் அங்க வந்துட்டாங்க. ரங்கா அப்புறம் சோமையாவும் வந்தாங்க. என்னங்கய்யா ருத்ரையா, புதையல் கிடைச்சதா? டே ரங்கா, மண்ணு என்ன உள்ள இழுக்குதுடா, தயவு செஞ்சு காப்பாத்துடா. பாத்தீங்களா, கடவுள் இவனுக்கு கொடுத்த தண்டனை இது. இனி இவன் தொல்லை நம்ம ஊருக்கே இல்லை. போனா போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ருத்ரையாவை காப்பாத்திட்டாங்க. ஆனா ரங்கா சோமையாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாரும் அவங்க பக்கம்தான் நின்னாங்க. சோமையா, எங்களை மன்னிச்சிடுங்க. ருத்ரையா மிரட்டினதால தான் நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம். ஆமா ஆமா, விட்டா இவன் எங்களையே ஏமாத்துவான். அநியாயம் எப்பவும் ஜெயிக்காது, பேராசை பெருநஷ்டத்தை தான் கொடுக்கும். அன்னையிலிருந்து ருத்ரையா படுத்த படுக்கையாதான் இருந்தான். அவனுடைய அதிகாரம் அகங்காரம் எல்லாமே இப்போ விட்டு போயிருந்துச்சு. ரங்கா அவனுடைய வயல்ல எப்பவும் போலவே சந்தோஷமா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சோமைய தாத்தாவுக்கு அவருடைய வயல் அவருடைய கௌரவம் 2மே கிடைச்சது. தர்மபுரம் கிராமத்துக்கு பிடிச்சிருந்த தொல்லை உண்மையிலேயே ஒழிஞ்சுது. ஏங்க, அந்த ருத்ரையாவோட தொல்லை இனி நம்ம ஊருக்கு இல்ல. ஆனா உண்மையிலேயே அந்த ஆலமரத்துக்கு கீழே புதையல் இருக்கா? இருக்கு கனகா. உண்மையாவா? எங்க? பச்சை பசையல்னு இருக்கிற வயல், அதில் விளையிற விளைச்சல், இது எல்லாத்தையும் விட பெரிய புதையல் இந்த உலகத்திலேயே இல்லை.